கல்லூரி பருவத்தை ஒளியாக யார் கருதுகிறார்களோ அவர்கள் தங்களை சம்மதித்தால் சிற்பமாக ஆவார்கள். நம்மிடம் இருக்கின்ற வெற்றிடத்தை உணர்ந்தால்தான் அறிவால் அதை நிரப்பிக்கொள்ள முடியும். ஒவ்வொரு பேராசிரியருமே மாணவர்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். 7 ஆலோசனைகளை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். முதலாவதாக, கல்லூரிக்கு நாம் வந்திருப்பது ஒரு பட்டத்தை பெறுவதற்காக. அதில் எந்த வகையிலும் நம் கவனம் சிதறக்கூடாது. காலதாமதம் செய்யாமல் உரிய நேரத்திற்கு செல்லுங்கள். மகத்தான வெற்றியை பெற்ற மனிதர்களை எல்லாம் உற்று கவனித்தால் அவர்கள் 2ஐ சரியாக பயன்படுத்தி இருப்பார்கள். ஒன்று நேரம், இன்னொன்று பணம். படிப்பை கூர்மைப்படுத்துங்கள், செம்மைப்படுத்துங்கள். மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் சிறப்பாக படிப்பதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். எந்த வகையிலும் தீய சகவாசங்களில் ஈடுபட்டு விடாதீர்கள். தீய பழக்கங்களை கை கொண்டு விடாதீர்கள். ஏனென்றால் இந்த தீய பழக்கங்கள் நேரத்தையும் விழுங்கிவிடும், பணத்தையும் விழுங்கிவிடும். அதற்கு அப்பால் அது உங்கள் உடல் நலத்தையும் கெடுத்துவிடும். யார் மின்சாதனங்களை முறையாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எப்போதுமே நேரம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பொழுதுபோக்கு என்பது கேளிக்கை, பொழுதாக்கம் என்பது திறமை குறித்தது. பொழுதுபோக்கை கூட நீங்கள் தேர்ந்தெடுத்து அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை திறன்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். கல்லூரியிலே படிக்கிற போது உங்கள் வாழ்க்கைக்கான இலக்கு என்ன என்று தீர்மானித்து விடுங்கள். யாரெல்லாம் கல்லூரியிலே முதல் ஆண்டில் நுழைந்த உடனே தங்கள் வாழ்க்கையின் இலக்கை தீர்மானித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வெற்றி பெறுகிறார்கள். உங்கள் பெற்றோர் தங்கள் பணத்தை செலவு செய்து நீங்கள் சுகமாக படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கல்லூரியிலே சேர்த்திருக்கிறார்கள். காசுக்காக பணிபுரிந்து அந்த பணத்தை கொண்டு புத்தகங்கள் வாங்கி கட்டணத்தை கட்டி படிக்கிற மாணவர்களைப் போல நீங்கள் இல்லை என்பதற்காக பெருமிதப்பட வேண்டும். உங்கள் பெற்றோருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை நீங்கள் நன்றாக படித்து முழுமையாக பயன்படுத்தி இந்த கல்லூரியை விட்டு வெளிவருகிற போது உங்களை புத்தம்புது மனிதர்களாக, ஆற்றல் பொங்குகிற மனிதர்களாக, அறிவு பிதுங்குகிற மனிதராக மாற்றிக்கொண்டு வர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.